இப்போ சமீபத்தில் உளுந்தூர்பேட்டையில் சாதிவாரி கணக்கெடுப்பு, பஞ்சமி நிலம் தேவேந்திரர்கள் பட்டியல் வெளியேற்றம், இந்த 3 தலைப்பில் ஒரு கூட்டம் நடந்தது. நான் இங்கேருந்து புறப்பட்டு போகிற வரைக்கும் என்னவோ நினச்சிட்டு இருந்தேன். அதில் அருங்குண விநாயகன் அந்த பஞ்சமி நிலத்தை பற்றி மிகப்பெரிய ஒரு ஆய்வு பண்ணவர். அவர் பேச போகிறாருன்றதுக்காக இப்போ இருந்த நிறைய தகவல் அவர்கிட்ட இருக்குது. அப்போ அங்கே போகிற வரைக்கும் கொஞ்சம் இது மாதிரி கூட்டங்கள், ஏன்னா திமுக அதிமுக கூட்டங்கள் தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம். அதுவும் ஆளுங்கட்சி திமுக கூட்டங்களை பார்க்குறப்பெல்லாம் வராங்க, காலியாக இருக்குது நிறைய இடத்துல. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் முழுக்க கொஞ்சம் பேர் தான் வச்சுட்டு இருக்கிறேன், கேமரா அங்கே இருக்குது பார்க்குறேன். இல்லை அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது தான் பார்க்குறேன். உண்மையிலே நான் வியந்து அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. இது முழுக்க முரண்பட்ட சப்ஜெக்டும் கூட. ஆக்கிரமித்து வச்சுட்டு இருக்கிறதுலாம் திராவிட பின்னணியில் இருக்கக்கூடிய சாதி இந்துக்கள்னு சொல்லக்கூடிய ஒரு டீம் தான் வச்சுட்டு இருக்கிறான். புரியுதில்ல? பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, இல்லை முற்படுத்தப்பட்ட சமூகம்னு சொல்லக்கூடியது. ஆனால் ஒட்டுமொத்தமும் நாங்கள் தமிழனாக அப்படி நின்று இந்த மக்களுக்கான பிடுங்கப்பட்ட நிலம் வேணும்னு நிற்கிற அந்த கூட்டம் வந்துச்சுல்ல, எப்படிப்பட்ட கூட்டம் அந்த கூட்டம். அப்போ இதை பார்க்கும்போது திராவிடத்துக்கு ஒரு அச்சம் வருதா இல்லையா? ஆதித்தனார் அவர்களோடு முடிந்து விட்டது, இந்த சமாதி கட்டியாச்சு அப்படின்னு ஒரு பெரிய திமிர்த்தனத்தில் இருந்துக்கிட்டு. அதுக்கு பிறகு நிறைய தலைவர்கள் உருவானாங்க, தமிழ் தேசியத்தில் வந்தாங்க, எடுபடலை, போட்டு நசுக்க ஆரம்பிச்சிது. அவர்கள் மேலே கூடி பேசினாவே ஏதோ ஒரு குற்றத்தை போட்டு ஒழிக்கிறது. குணா அவர்களை அப்படி தான் வழக்கெல்லாம் போட்டு ஒழித்து ஒதுக்கியாச்சு. பிறகு வந்தார் தியாகுக்கு திராவிட மேடை கொடுத்தா தான் உண்டு, இல்லைன்னா இல்லை. அதை விட பெரிய தீவிரமாக தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருந்த இவர் சுபவீர பாண்டியன் ஐயா இருக்கிறாரில்ல, நாங்களாம் அன்றைக்கி பெரிய அளவில் இருந்தோம். அது திராவிடத்தினுடைய ஒரு ஒட்டுக்கிளையாக இருக்குன்னு அன்றைக்கி யாருக்கும் தெரியல. அவர் அன்றைக்கி வச்சுருந்த தமிழ் தேசியம் கருணாநிதியை பேசுறது திட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் உங்களுக்கு. அதுதான் உண்மையான தமிழ் தேசியம்னு இருந்தது. கடைசி வரைக்கும் பஸ்ஸுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும். நல்ல மரியாதைக்குரிய குடும்பம், மரியாதைக்குரிய ஃபேமிலி, அவங்க சகோதரர்கள், அவர் உள்ளிட்டவர்கள்லாம் நான் குணாதிசயத்தை பொறுத்த வரைக்கும் குறை சொல்லவே மாட்டேன். மிக ஒரு நேர்த்தியான மனிதர் ஐயா சுப்பரப்பண்ண, அதெல்லாம் நான் குறை சொல்லவே இல்லை. ஆனால் எத்தனை காலத்துக்கு நான் இப்படி யாருன்னா மதிச்சம்மா அவரை, இந்த சமூகம் மதிச்சுதா, திரும்பி பார்த்ததா, அந்த கருத்தை எடுத்துக்கிச்சு தான். இன்னைக்கு நையாண்டிக்குள்ளாயிட்டாரு. நையாண்டிக்குள்ள இன்றைக்கி அவர் சொல்லக்கூடிய கருத்து அம்பலத்தில் ஏறுது. ஏன்னா அதிகார மட்டத்தின் மடியில் இருக்கிறார். அவருக்குன்னு ஒரு கார், போக்குவரத்து வசதி, அதுக்குன்னு ஒரு பரிவாரம், இப்படின்னு ஒரு செட்டப் உருவாக சிஸ்டம்குள்ளே இருக்கு. தமிழ் தேசியத்தில் இருக்கிற சீண்டனமா நம்ம மேலே தப்பு இருக்குது வருண். தமிழ் தேசியம் பேசுகிறப்ப இவ்வளோ பேசி, இவ்வளோ தகவல்களை படித்து, இவ்வளோ புத்தகம் வச்சுக்கிற படித்து, இந்த கதையிலே எடுத்து போடுறோம். எத்தனை பேர் பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ சூடானுடைய ஒரு போராளி குழுனுடைய தலைவருக்கு 20 ஆண்டுக்கு பிறகு அவனுக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை. கடந்த ஆண்டு நடந்த மாணவர் போராட்டத்தை ஒடுக்குனதுக்காக சொந்த நாட்டில் சொந்த மக்களை இராணுவத்தை வைத்து ஒடுக்குவதை போல செய்திருக்கிற பெனாசீர் பூட்டோவுக்கு உங்களுக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு சர்வதேச தீர்ப்பாயம் டாக்காவில் நடந்த சர்வதேச மக்கள் தீர்ப்பாயம் ஷேக் ஹசீனாவுக்கு கொடுத்துருக்குது. இவ்வளோ வேகமாக நடக்கிற இந்த தீர்ப்பை இதை ஒட்டி ஈழ மண்ணில் ஏன் அன்ன வரைக்கும் நடக்கலை அப்படின்னு நம்ம பேசி போகிறோம். எத்தனை பேர் பார்க்குறோம் நம்ம? ஆனால் சம்மந்தம் இல்லாத அது பேசி போட்டோன்னே அதை லட்சக்கணக்கில் போய் பார்க்குறேன்னா அப்போ தமிழ் தேசியம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு சொல்ல வரேன் நான். அப்போ ஏன் சுபவீர பாண்டியன் களம் மாறுறாரு? ஏன் நெடுமாறன் அதில் கீழே அப்படி தளர்ந்து போகிறாரு? ஏன் அது இருக்கிற அப்புறம் திரும்ப ஒரு கட்டத்தில் ஐயா மணியரசு எடுக்கிற வரைக்கும் எடுத்து முடிஞ்சு போராடின்னு ஒரு கட்டத்தில் கொண்டு அவர் கண் எதிர்க்கவே பார்த்துட்டார் உலகம் முழுக்க. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக போனப்போ தமிழ் தேசியம் தான் எப்படி குறுகலாக ஒரு இடத்துல இருக்கும், எப்படி மதிக்கப்பட்டிருந்து இன்றைக்கி மிக பெரும் அளவில் இதுதான் பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்குது. மாறிடுச்சுன்னு மகிழ்ச்சியாக எனக்கு நிம்மதி வந்துருச்சுன்றார் அவர் காலத்தில் பார்க்குற அந்த தமிழ் தேசியம் இது ஒரு எழுச்சியாக வருது. ஆதித்தனாரோட சமாதி கட்டிட்டோன்னு நினச்ச இந்த திராவிடத்துக்கு இப்போ தியாகம் எடுத்த நம்ம நல்ல தொடர் மதிக்கக்கூடியவர். அந்த திராவிட மேடை கொடுத்தா அவர் பேச போவார், இல்லைன்னா இல்லை. தமிழ் தேசியம்னா ஒரு மேடை போட்டு எங்கன்னா 4 இடத்துல உட்காந்து இப்படி தான் இருக்குது. இதில் இந்த மாதிரி அடித்து மணியரசன் அவர் கருத்தியல் ரீதியாக அவர்களும் சரி, இப்போ சீமான் வந்துட்டோன்னு இன்னும் பெரிய வீச்சு. குறைஞ்சது 5000க்கு மேலே போட்டோம், எங்கேயுமே குறைவாக கிடையாது. 2000, 3000, 5000 இப்படி தான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் எப்படி வருது உங்களுக்குன்னு ஒரு கேள்வி வருது. நாம் காசை கொடுத்து கூப்பிட்றோம், என்ன வண்டியை கொடுக்குறோம், போக்குவரத்துக்கு கொடுக்குறோம், ஒரு நாள் சம்பளத்தையும் கொடுக்குறோம், உற்சாகமானம் எல்லாமும் கொடுக்குறோம். ஆனாலும் கூட்டம் அந்த இடத்துக்கு வரமாட்டேங்குது. வந்த உடனே சரி அட்டனன்ஸ் போட்டோமான்னு சொல்லிட்டு சொந்த கட்சிக்காரனே வெளியேறான். ஏன்னா நீ சம்பாதிக்கிற எனக்கு கொடுக்குறியான்ற போட்டி அங்கே இருந்து அதிருப்தி இங்கே இல்லை. இங்கே உணர்வு மட்டுமே தான் நிற்குது. அப்போ இந்த ஊடகம் இதை வெளிப்படுத்துமா, இதை பற்றி பேசுமா, விவாதம் பண்ணுமா? நீங்கள் சொல்லுங்கள். சரி, இப்போ பேச மாட்டேங்கிறாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. ஆமாம், வரக்கூடிய தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக சந்திக்க போகுது. தேர்தலில் பார்த்தீங்கன்னா வாக்காளர் வேட்பாளர் நிறுத்திட்டு இருக்காங்க. எவ்வளோ வாக்கள் வாங்க போகிறாங்கிற பொறுத்து பார்ப்போம். ஆனால் இந்த தேர்தலுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியோட இடம் என்னவா இருக்கும், அதற்கு மேலே தமிழ்நாட்டில் அவங்களோட தேவை எந்த அளவுக்கு இருக்கும், இந்த 2 விஷயம் சொல்லுங்கள்.
கிட்டத்தட்ட இனிமேல் தான் தமிழ் தேசிய கட்சியினுடைய தேவைன்றது அதிகமாக இருக்கும். நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். நிறைய பேர் இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழ் தேசியன்றது எடுபடாது, இருக்காது. சீமானும் வந்து பழையபடி 1-2க்கு வந்துடுவார். அந்த பர்சன்டேஜ் சொல்கிறீங்களா? பர்சன்டேஜ் சொல்கிறது. அவங்களுக்கு இருக்கிற அந்த வெறுப்பு அரசியல் அங்கே கொட்டுறாங்க. நான் என்ன கணிக்கிறேன்னா, இந்த திராவிடத்தின் மீது இருக்கக்கூடிய பெரிய வெறுப்பு தான் இன்றைக்கி தமிழ் தேசிய அரசியல். மக்கள் தெரிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி குப்பை வர்ற கான்ட்ராக்ட் ஆந்திராவில் இருக்கக்கூடிய நிறுவனம். கல்லூரி மாணவர்களுக்கு விடுதி சோறு இங்கே ஆக்கி இங்கே போட்டுட்டு இருந்தாங்க வார்டன். அதையும் வந்து கான்ட்ராக்ட் விட்டு ஆந்திர நிறுவனம் அவனுக்கு ஆக்கி கொடுத்தது. ரோடு எடுக்கிறது எல்லாமே ஆந்திர நிறுவனம். பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எல்லாத்துலேயுமே ஊழல் முறைகேடு நடந்துக்குது. இங்கே தமிழ்நாட்டில் ஒருத்தவங்க கான்ட்ராக்டுக்கு தகுதியே இல்லை. எல்லாமே அங்கே கொடுக்கக்கூடிய அவசியம் என்ன வருது எல்லாம் இன்றைக்கி யோசிக்கிறான். அவங்க திருவண்ணாமலை ஏன் மாறிக்கிட்டு இருக்குது, திருவண்ணாமலை சுற்றி இருக்கக்கூடிய நிலங்கள் ஏன் வந்துட்டு வேற ஒருத்தருக்கு அந்நியத்துக்கு போயிட்டுருக்கு, இன்றைக்கி யோசிக்கிறான். இன்றைக்கி இதுக்கு மேலே நம்ம ஏமாந்துடக்கூடாது அந்த எண்ணம் இங்கே வருது. உங்களுக்கு புரியுதில்லை? இப்போ இந்த அதிகாரம் யாரோட அதிகாரம், யார் வச்சுக்கிட்டாலும் அந்த அதிகாரத்தின் மூலமாக கொழுப்பதெல்லாம் யாருன்னு பார்த்தா நாம் கிடையாது. புரியுதில்லை? பணம் கொழிக்கக்கூடிய துறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் ஒருத்தங்கிட்டும் அவங்ககிட்ட அறிவு இல்லையா, படித்தவங்க இல்லையா? ஏவாவேலு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலேருந்து படிச்சுட்டு வந்தவரா? ஏன் அவருக்கு அவ்வளோ பணம் கொழிக்கிற தொகுதி இது இருக்குது சொல்லுங்கள். கேகேஎஸ்எஸ்ஆர் வந்துட்டு உங்களுக்கு ரஷ்யா இதுலேருந்து பெரிய பொருளாதார மேதி அவருக்கு கூடிய அந்த வருவாய்த்துறை இதெல்லாம் எடுத்துகிட்டு நீ ஏன் அங்கே கேஎன் நேருக்கு அந்த துறை ஏன் வந்துச்சு? பணம் கொழிக்கிற துறைகள் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. ஒப்புக்கு சப்பாக இருக்கிறதெல்லாம் முழுக்க தமிழன்கிட்ட இருக்குது. அப்போ இது இந்த அரசியலை வந்து பார்க்குறோம் நம்ம. புரியுதில்ல? இதை திராவிடம் தான் செய்யுது. நாம் வந்து எல்லாருமே சகோதரன் தான் நினச்சிட்டு இருந்தோம். அதை வந்து உணர்த்துது. இப்போ இது எல்லாம் பேசு பொருளாகக்கூடிய ஒரு அரசியல். இது ஒரு பக்கம் வருது. அடுத்தது கூட்டணி அரசியல்னு வருவோம். திமுக சார்ந்த திராவிட கட்சிகள்னு ஒன்று பிரிஞ்சு ஒரு அணியில், அதிமுக சார்ந்து அப்படின்னு ஒன்று இருக்கிறப்ப விஜய் அரசியல் வந்து விட்டார். அதனால் இது முழுக்க தமிழ் தேசியம். நான் கேட்குறேன், கருணாநிதியை விட விஜய் மிகப்பெரிய ஒரு ஆளுமையா? அரசியலில் கருணாநிதி தான் பெரிய ஆளுமை. இந்திய அளவில் சாணக்கியத்தனத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட ஜாமானுங்களை அந்த அத்தனை பேரும் தூக்கி மிழுங்கி போட்டு சக்கியாக்கி போட்டு நின்றார். பாட்டாளி மக்கள் கட்சி, வைகோ, எவ்வளோ பெரிய படைபலங்கள் இருந்த கட்சி தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் 87. நீங்கள் என்ன வயசில் இருந்திருப்பீங்க? 88 தான் பிறந்தேன் நான். நாங்களாம் அப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். டிஎம்கே என்ற பக்கத்தில் பிஎம்கே, அதுதான் அடுத்ததுன்ற நிலைமைக்கு மக்கள் அப்படி திரள்றாங்க. சாதியாக பார்க்கல, பாட்டாளி வர்க்கமாக ஒன்றா சேர்ந்தாங்க. அப்படி இருந்துட்டு இந்த ஒரு எழுச்சி எங்கே போய் நின்றுது உங்களுக்கு? அதுக்கெல்லாம் தந்தையாக இருந்தது யார்? கருணாநிதி. அதுக்கு அடுத்தே அப்படியே ஆப்பனண்ட்டாக இருந்தது செல்வி ஜெயலலிதா. அந்த 2 பேருந்து வீழ்த்த முடியாத தமிழ் தேசியத்தை விஜய் வந்து வீழ்த்திடுவாரா? இல்லை, விஜய் வீழ்த்த போறாருன்னு சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சியோட இடம் தேர்தலுக்கு அப்புறம் எப்படி குறையுன்னு சொல்ல வரேன். கருணாநிதியால் முடியலைங்க, ஜெயலலிதாவில் முடியல, விஜய்க்கு கூட்டணிக்கே இல்லை. நான் தான் முதலமைச்சர், என்னை ஏற்றுக்குங்க, அப்போ தான் அவங்க கூட நாங்கள் யார் வந்தாலும் நாங்கள் சேர்த்துக்கணும். அவர் ஒரு லாபி பண்ணிட்டு இருக்கிறாரு. பணம் இருக்கிறதாங்க, புரியுதில்ல? ஏதோ ஒரு பேக்கப் இருக்குது அவருக்கு பின்னாடி, பணம் இருக்குது. ஊடகத்தின் மூலமாக வெளிச்சம் இருக்குது. இன்றைக்கி ஊடகத்தில் வந்து என்னென்னா பேக்கேஜ் சிஸ்டம்ன்ற மாதிரி எல்லா ஊடகத்திலையும் வச்சுக்கிறேன். நீங்கள் இத்தனை கோடி ஒதுக்கிட்டிங்கன்னா இத்தனை ப்ரொமோஷன் செய்தி உங்களை பற்றி வந்துக்கிட்டே இருக்கணும். இந்த பேக்கேஜ் அரசியல் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த அரசியல் வந்து எப்படி உணர்வு அரசியல் தமிழ் தேசியத்தை வந்து வீழ்த்துன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு சதவீதம் இருக்குதுல்ல, திமுகவுக்கு கடந்த முறை விழுந்த அத்தனை சதவீதம் அப்படியே விழுமான வாய்ப்பே இல்லை. கடந்த முறை விசிகா வாங்கி கொடுத்த வாக்குகளை இந்த முறை 100% வாங்கி கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த மக்களுக்கு அவ்வளோ துரோகம் செய்து முடிச்சாச்சு. இந்த அரசு பண்ணிடுச்சு. 40 கோடியில் 44 கோடியில் எம்சி ராஜா விடுதி கட்டி கொடுத்து 10 மாடி சமூக நீதி இதுன்னு வச்சுருக்காங்க. நேற்று மாணவர்கள் போராட்டம் 7 மாதமாக நாங்கள் கட்டி திறந்தது 7 மாதம் ஆச்சு. தொடர்ந்து நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம், கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம். நல்ல சாப்பாடு தான் எங்களுக்கு இல்லை, நல்ல கழிவறை கூட இல்லை, உள்ளே எந்த வேலையும் இன்னும் முடியல. பணம் என்ன ஒதுக்கி எல்லாம் முடிச்சாச்சு. இது கேட்க வேண்டிய பட்டியல் சமூகத்துக்காக குரல் கொடுக்குறதுன்னு யார் இருக்குன்னா மற்ற தலைவர்களாம் இல்லையான்னு கேள்வி கேட்பாங்க. ஆனால் அதுக்காக வந்த அந்த கட்சி வாய மூடி மௌனமாக இருக்குது. அப்புறம் எப்படி முழு ஓட்டு உங்களுக்கு வந்துருன்றீங்க? இப்படியே காங்கிரஸ், இப்படியே கம்யூனிஸ்ட், இப்படியே எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா பழைய அன்றைக்கி இருந்த 10 ஆண்டு தொடர்ச்சியாக அதிமுகவில் இருந்த அந்த அதிருப்தி திமுகவுக்கு வரட்டும் அப்படின்னு போட்டாங்க. அதிமுகவுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. அந்த சதவீதம் இப்போ இன்றைக்கி இருக்குவானா வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி அதிமுக ஒரு தெளிவான இடத்துக்கு வந்துருச்சு. அவங்களுக்கு என்ன தேவையோ அது முடிஞ்சிச்சு. ஸோ அதனுடைய வாக்கு வங்கி இங்கே இருக்க சதவீதம் அங்கே போகும். ஓகே, மீதி இருக்கிறது விஜய் புதுசாக வர்றப்ப அந்த மாற்று அரசியல்னா சீமானுக்கு வர்றது அங்கே போகுமானா ஒரு காலமும் போகாது. ஏன்னா இது முழுக்க அதுக்குன்னு பயிற்சி எடுத்துக்கப்பட்ட, அது உள்வாங்கப்பட்ட இந்த அரசியல் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி தேடி ஓட்டு போட்ட மக்கள் இவங்க. ஏன்னா
3வது மிஷினில் வச்சுட்டு இருந்தான் அந்த சின்னம். தெரியவே தெரியாது. புரியுதில்ல? அந்த தெரியாத இடத்துல அந்த விவசாய சின்னத்தை வேற ஒருத்தனுக்கும் கொடுத்துட்டான். அதுக்கு போனதே 1,00,000 ஓட்டு. புரியுதில்ல உங்களுக்கு? எப்படிலாம் பண்ணியிருந்தாங்க பாரு. இதையும் மீறி இவ்வளவும் வந்திருக்குன்னா தெளிந்தவர்கள் இதுதான் வேணுன்றவங்க போட்ட ஓட்டு. அது எப்படி கலையும் உங்களுக்கு விஜய்க்கு? சொல்லுங்க, எனக்கு புரியாது. 2026க்கு பிறகு என்னன்னா, விஜய் இந்த தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு கட்சியோட இணைஞ்சிருவார். அவர் தனிச்சு நீங்க அவர் கூட்டணி இணைவாருங்கிறீங்க? இல்லை, 100% தனிச்சு நிற்பாரு, எனக்கு நம்பிக்கை இல்லை.